friends, welcome back to Suja's cooking channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது சிம்பிளான டேஸ்டியான corn pulav. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரைஸ், கரம் மசாலா, பச்சை மிளகாய், பால், சீரகம், மிளகு, நட்சத்திரப்பூ, பட்டை, லவங்கம், பே லீஃப், தேவையான அளவு உப்பு, corn, எண்ணெய், கேப்சிகம், நெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் வெங்காயம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கார்னை வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் பாருங்கள் பாயிலிங் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம இந்த கார்னை ஒரு 5 minutes வேக வச்சுக்கிட்டால் போதும். இது கூட கொஞ்சம் ஒரு 1/4 teaspoon உப்பு போட்டுக்குங்க. 5 நிமிஷம் ஆச்சு. ஸோ பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம் தனியாக. இப்போ குக்கரில் 2 tablespoon நெய் போட்டுக்குங்க. நெய் சேர்த்துட்டு அதோட 1 tablespoon ஆயில். இப்போ நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் பெப்பரை வந்து நான் ஒரு 10லேருந்து 15 அதை நுணுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு நட்சத்திரப்பூ, 2 பே லீஃப், 1 inch பட்டை, 5 லவங்கம். இதோட அந்த அரோமா ஸ்மெல் வந்ததும் நான் 2 வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் நம்ம எடுத்து வச்ச ஒரு 5 பச்சை மிளகாய், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 tablespoon சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இதோட ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்க கார்ன் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 teaspoon கரம் மசாலா, ஒரு 1 teaspoon உப்பு, ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணுங்க போதும். இப்போ நான் 1 glass பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நார்மலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைனா அந்த ரைஸ் எல்லாம் அப்படியே குழஞ்சிரும், இல்லைனா உடஞ்சிரும். ஏன்னா ஏற்கனவே ஊற வச்சதுனால. இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரைஸுக்கு நான் 1 கப் பால் எடுத்திருக்கேன். ஒரு கப் தண்ணி. ஸோ இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்காததுனால ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் தண்ணியும் பாலும் சேர்த்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். சிம்பிளான டேஸ்டியான கார்ன் புலாவ் ரெடி. சமைச்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.